வீரம் தான் உன் பேரா ஆயா மச்சிந்திரா வானம் தான் உன் வீடா கர்ணன் வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்கே மண்ணில் 1000 மாயம் செய்யும் மாயாவாயிங்கே விண்ணில் மண்ணில் உந்தன் ஊர்வலம் கண்ணில் மின்னல் பூக்கள் பூவலம் நன்மை எங்கே அங்கே நீயடா நல்லோ எல்லாம் போற்றும் பேரடா என்னாலும் சந்தோஷம் உன்னாலே இந்த பூமி காணும் மாயா மச்சிந்திரா மாற்றங்கள் நீ கொண்டா. சுயம்பு ஜிங்களனிடம் கவசத்தை பெற சம்மதம் தெரிவிக்கிறார். மிதிலாபுரம் வரும் நிவேதா குள்ளர்களை சந்திக்கிறாள். அவர்கள் மூலம் சுயம்புவின் இருப்பிடத்தை அறிகிறாள். கவசத்தை அடையும் பொருட்டு சுயம்பு சாமியார் கரடு மலையில் ஏறுகிறான். வழியில் தாகம் எடுக்க நீரருந்த முனைகிறான். நீரில் ஜிங்களன் தோன்றி லட்சியத்தை நீராக அருந்தி முன்னேறச் சொல்கிறார். அறிவுரைப்படி தொடர்ந்து முன்னேறும் சுயம்பு பசியினால் துவண்டு கனி ஒன்றை பறிக்க முயலுகையில் அங்கும் ஜிங்களன் தோன்றுகிறார். பசி தாகம் பாசத்தை எல்லாம் வெல்ல வேண்டும் என்கிறார். உண்மையை உணரும் சுயம்பு விரைந்து சாமியார் கரடு தூணை அடைகிறான். டேய் பாவாட, தனியா இருக்க கடுப்படிக்குதுடா. புலிக்குட்டி அவன் பாட்டி ஊருக்கு போயிட்டான். சுயம்பு ஊர்லயே இல்ல. வீட்ல இருந்தா எங்க அம்மா படி படி இருந்துடா. அதனால நான் ஓடி வந்துட்டேன். நம்ம 2 பேரும் வரலாமடா. சுயம்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். டேய், சுயம்பு நம்ம பார்க்க முடியாதாடா? சுயம்பு இனிமே வராதடா. நமக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டும் போயாச்சு. பொது பக்கத்துக்கு ஏதாவது வழி சொல்டா. என்னடா பண்றது? கிராமத்துல பிறந்துட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி விளையாடலாம். டேய், என்கிட்ட கிட்டி புல் இருக்கு, எடுத்தாட்டுமா? 2 பேர் விளையாடுனா அதான் சரி. வாடா விளையாடலாம். போடுறா. பிடிச்சிட்டேன். ஐ தாத்தா, சூப்பரா பிடிக்கிறீங்களே. தலைக்கு மேல குருவி பறந்தா அத கூட பிடிப்போம்ப்பா. எங்களோட கில்லி தாண்டு விளையாட வரீங்களா? அந்த வயசெல்லாம் நான் தாண்டிட்டேன்ப்பா. இங்க பொண்ணு தாய் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சுயம்போட அம்மா தானே? அவங்களே தான். வாங்கிட்டு தான் நான் காட்டுறோம். இந்த வீடு தாங்க. சரிப்பா. காக்கா காக்கா அம்மா, வணக்கம்மா. வணக்கம்யா. நீங்க யாருன்னு தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாது? ஆனா சுயம்புவோட அம்மா பொண்ணு தாயே எனக்கு தெரியும். மகமாயி மாரியத்தா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு ஞாபகம் இல்லையே. நீங்க எந்த வகையில சொந்தம்னு எனக்கு தெரியலையே. நான் உங்க சொந்தக்காரன் இல்லம்மா. உங்க மகனை பத்தி செய்தி கொண்டு வந்திருக்கேன். என் மகனை பத்தியா? அவன் எங்க இருக்கா, எப்படி இருக்கா? சீக்கிரமா சொல்லுங்கய்யா. என் மனசு பட படான்னு அடிச்சுக்குது. சீக்கிரமா சொல்லுங்கய்யா. இது உங்க மகன் சட்டதானான்னு பாருங்க. ஆமா, என் மகன் சட்டதான். ஐயா, அவனுக்கு என்ன ஆச்சு? மனசு வெறுத்து போய் எங்கேயாவது ஆத்தல குளத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டானா? சொல்லுங்க ஐயா. பதட்டப்படாதீங்கம்மா.
உங்க மகன் உயிரோட தான் இருக்கான். இந்த சட்டையை என்கிட்ட கொடுத்ததே அவன்தான். ஐயோ, என்னய்யா சொல்றீங்க? அம்மா, நான் ஒரு நாடோடி. கோயில் கோயிலா இந்தியா முழுக்க சுத்துறவன். ஆந்திரால இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருந்தேன். உங்க பையனை பார்த்தேன். காவி வேட்டி கட்டி சன்னியாசி கோலத்துல இருக்காம்மா. ஏன்பா இவ்வளவு சின்ன வயசுலயே சாமியார் ஆயிட்டேன்னு கேட்டேன். நான் தமிழ்நாட்டுக்காரன் தெரிஞ்சதும் ஊரு பேரு விவரம் எல்லாம் சொல்லி இந்த சட்டையை கொடுத்தான். எங்க அம்மா என்ன நினைச்சு கவலைப்படுவாங்க, நான் பத்திரமா இருக்கேன்னு சொல்ல சொன்னான். தெய்வமே, அந்த கோயில் எங்க இருக்கு? அந்த இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்கய்யா. அது ஆந்திரால ரொம்ப தூரத்துல இருக்கு. என் மகன் இருக்கிற இடத்த சொன்ன நீங்களே என்னையும் அங்க கூட்டிட்டு போறீங்கய்யா. ஐயா, என் புள்ள முகத்தை பார்க்கணும். எங்க கூப்பிட்டாலும் வரையா. ஐயோ, என்னையா யோசிக்கிறீங்க? ஐயா, படிச்சளவுக்கு பணமெல்லாம் வச்சிருக்கையா. ஒரு தாயோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கும் தெரியுமா. சரி, நீங்க புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறியா? ஐயா, வாங்க போலாம். ஏண்டா வழிய மறைக்கிறீங்க? என் மகன் இருக்கிற இடம் இவருக்கு தெரியுமா? நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்களும் சுயம்புவை பார்க்கணும். இங்க வந்தா பாத்துக்கலாம். வீட்டுக்கு போங்கடா, உங்க அப்பா அம்மா தேடுவாங்க. முடியாது, எங்களையும் கூட்டிட்டு போங்க. இல்லனா போக விட மாட்டோம். இருங்கப்பா, உங்க மகன் மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. இத பாருங்கம்மா, நானும் இப்ப புறப்படுற நிலைமையில இல்ல. எனக்கு சொந்த வேலை இருக்கு. அத முடிச்சிட்டு நாளைக்கு வரேன். எல்லாருமா சேர்ந்து போலாம். அப்ப நான் வரேம்மா. வரேன். காரியத்தை கெடுத்துட்டீங்களே. நான் என் மகனை பார்க்க போறேன். ஏண்டா தகராறு பண்றீங்க? நாங்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க வேணாமா? வந்தா பாத்துக்கலாம். போங்கடா, போடா. இந்த ஐயா நாளைக்கு வருவாரா? மாயா மச்சந்திரன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.